ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் மொறு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையில் தேடினாலும் கிடைக்காதுங்க. இது அப்படி என்ன ஸ்நாக்ஸாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இது தாங்க கேரட் பக்கோடா. இது வரைக்கும் எங்கேயாவது சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்க மாட்டீங்கல்ல? இப்போ சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் வந்து பார்த்துட்ருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனே வரும். நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சரிசி மாவுனா சாதாரண பச்சரிசி மாவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இடியாப்பம் நம்ம செய்வோம்ல, அதுவும் அந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா ரேசன் அரிசி பச்சரிசி மாவு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரை கப்பு பொட்டுக்கடலையை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி அதில் வந்து ஒரு கப்பு வரும். நான் அளந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு கப் அளவுக்கு வந்துடுச்சிங்களா? இதை வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் ஒரே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் பக்கோடா. நம்ம நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும், நல்லா மொறுன்னு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பக்கோடா தான் செய்கிறோம். இப்போ வந்து ஒரு கைப்பிடிக்கும் மிச்சமாக வந்து கேரட் வந்து துருவி சேர்த்துக்கோங்க. கேரட் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பக்கோடா. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்லைஸாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை பொடியாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த போல் ஒரு 4லேருந்து 5 மிளகாய் நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து துருவி தண்ணியில் சேர்த்துருங்க. இல்லைனா வந்து கரையன் ஆயிடுவாங்க. கரையன் ஆகிட்டாங்கன்னா சாப்பிட்றது நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கருத்து போயிடும். அதனால் வந்து தண்ணியில் சேர்த்துட்டு நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு உருளைக்கிழங்கை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி டேஸ்ட்டுக்காக வந்து ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துட்டு, அது கூட வந்து மசாலா வந்து எந்த மசாலா இருந்தாலும் வீட்டில் வந்து இருந்ததே வந்து சேர்த்துக்கோங்க. இதை தான் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நல்லா வந்து டேஸ்ட் எடுத்துக்கிறது மசாலா இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து தண்ணி எதுவுமே ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து தண்ணியில் இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து போட்டிருக்கோம். அதனால் வந்து சேர்க்காமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே மாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. இது போல் வந்து நல்லா நம்ம வெங்காய பக்கோடாலாம் பிசையும் பாரு, ஃபஸ்ட்டில் வந்து தண்ணி சேர்க்காமல் அது போல் வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதுக்கு பிறகு வந்து தேவைக்கேற்ப வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா கெட்டியாக நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதுதான் மெயின் பாயிண்ட்டு. இதில் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்குறவங்களே அதிகமாக கேரட் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பக்கோடா வந்து கேரட் பக்கோடான்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க. நம்ம சொன்னால் தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து தண்ணி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை வந்து பார்த்துட்டு இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து கெட்டியாக வந்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப வந்து மாவு வந்து தண்ணி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து மொறு நம்மளுக்கு கிடைக்காது. ரெண்டாவது வந்து எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து பார்த்து மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். சப்பாத்தி மாவு நம்ம வந்து கெட்டியாக எப்படி பிசையுமோ அதோட இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதாவது நம்ம பருப்பு வடைலாம் ஆட்டுவோம் இல்லை, கார வடைக்கு, அது போல் தண்ணி சேர்க்காமல் எப்படி ஆட்டுவோங்களோ அது போல் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ அடுத்த ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருந்துமே இப்போ இது போல் வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கொழுக்கட்டை மாதிரி வந்து உருண்டை பிடிச்சி அதில் வந்து சின்னதாக வந்து அப்படியே உடனே வந்து கிள்ளியும் போட்டுக்கலாம். அப்படிலாம் நீங்கள் வந்து கடாயிலிருந்து மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து கிள்ளி போட்டிங்கன்னா டைம் ஆகும். இது போல் வந்து ஒட்டுக்காக அப்படியே கையில் எடுத்துக்கின்னு கிள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுலபமாக முடிஞ்சிருங்க. பாருங்கள், இப்படி வந்து கிள்ளி போட்டு அடுப்பானல் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா உள்ளே வந்து வேகாமல் போயிடும், மேலே வந்து கரிஞ்சி போயிடும். அதனால் வந்து அடுப்பானல் வந்து மீடியமாக வச்சுட்டு நல்லா கிள்ளி விட்டு ஒரு நிமிஷம் கழித்து அதுக்கு பிறகு வந்து அடுப்பானல் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம் கூட மாற்றி வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் தாங்க பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும். நல்லா கலர் மாறி நல்லா கோல்டன் கலர் மாறி வரும். அந்த அளவுக்கு அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம கேரட் போட்டிருக்கதே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி மாவு நம்ம சேர்த்துருக்கனால வந்து மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே வந்து கடையில் போய்ட்டு தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா இது எல்லா பொருளுமே சராசரியாக வந்து
வீட்டில் வந்து இருக்கும். நம்ம இதை வச்சு தான் சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது தாராளமாக பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் டீ டைமோடு வச்சு சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து செஞ்சுருக்கிறது. குழந்தைங்களுக்கும் சரி, ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் இது வந்து செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ஒன்றுமே ஆகாதுங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் சாயந்தரம் வரைக்குமே நீங்கள் வச்சு பாருங்கள், மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க இது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க வந்து கேரட்டு, உருளைக்கிழங்குலாம் சாப்பிட மாட்டாங்க. வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் வந்து செஞ்சு கொடுங்க. இதே வந்து நீங்கள் ஆவியில் வந்து வேக வச்சியும் கொடுக்கலாம். ஆவியில் வேக வச்சு லைட்டாக வந்து எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். அப்படியும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து அதிகமாக ஆயில் வந்து சாப்பிடாதவங்க அப்படியும் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து எதுவுமே வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டும் கிடையாதுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இருக்கிறது எல்லாமே இதே போல் நம்ம போட்டு பொரித்து எடுத்தாச்சுங்க. சூப்பரான கேரட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், சூப்பராக நல்லா மொறு 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 நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது போல் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. தேங்க்யூ.